அதிமுக மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு பதிந்த விடியா அரசின் ஏவல் துறைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், நீங்க தொடர்ந்து பேசுங்க. கண்டிப்பாக பாலாஜி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உரிய அனுமதி பெற்று ஊர்வலம் நடத்த தாமதப்படுத்தியதோடு மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய விடியா திமுக அரசுக்கும் காவல்துறைக்கும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் நீலகிரி மாவட்டம் தொகுதியின் கழக வெற்றி வேட்பாளர் திரு டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் 25/3/2024 அன்று காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஊட்டி காஃபி ஹவுஸில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய நீலகிரி மாவட்ட காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்றிருந்தனர். அதன்படி 25/3/2024 அன்று காலை 11 மணி அளவில் ஊர்வலம் செல்வதற்கு தயாராக இருந்த நிலையில் ஊட்டி காவல்துறையினர் வேண்டுமென்றே பல்வேறு தடுப்புகளை போட்டு கழகத்தினர் ஊர்வலம் செல்ல அனுமதிக்காமல் தாமதப்படுத்தி உள்ளனர். பிறகு 1 மணிக்குள் கழக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறையிடம் கழக நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்திய பிறகும் காவல்துறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை ஏற்கனவே பெற்ற அனுமதியின்படி 1.5 மணி நேரம் காலதாமதப்படுத்திய பிறகும் மதியம் 12:30 மணி அளவிற்கு ஊர்வலம் செல்ல அனுமதித்திருக்கிறார்கள். இதனால் கழக வேட்பாளர்கள் கழக நிர்வாகிகள் தேர்தல் விதிகளின்படி 5 பேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்வதற்கு மதியம் 12:55 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே செல்ல முடிந்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் தேவையின்றி கழகத்தினர் மீது ஊர்வலம் செல்ல காலதாமதம் செய்ததும் அதனை எதிர்த்து கழக உறுப்பினர்கள் அமைதியான முறையில் சாலை மறியலில் ஈடுபட்ட போது அவர்களுடைய எதிர்ப்பை காட்டிய போது ஊட்டி காவல்துறையினர் அவர்கள் கழக தொண்டர்கள் மீது தடியடி நடத்தி அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். காவல்துறையினர் தவறாக நடவடிக்கை மூலமாக இதை கண்டித்து கழக வழக்கறிஞர்கள் பிரிவை சேர்ந்தவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் மாவட்ட தேர்தல் அலுவலரான நீலகிரி மாவட்ட ஆட்சியரிடமும் 26/3/2024 அன்று புகார் தெரிவித்திருக்கிறார். கழக வெற்றி வேட்பாளர் மற்றும் தொண்டர்களுடைய ஊர்வலத்தை தேவையில்லாமல் தடுப்புகள் ஏற்படுத்தி காவல்துறை காலதாமதம் செய்வதற்கு நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரிடம் தனது வருத்தத்தை வாய்மொழியாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆளும் திமுகவினுடைய காலத்திற்கு ஏற்ப ஊட்டி டவுன் காவல்துறையினர் 25/3/2024 அன்று நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் திரு கப்பச்சி வினோத் உள்ளிட்ட பெயர் குறிப்பிடாமல் 20 கழக நிர்வாகிகள் மீது பல நபர்களிடம் பொய் புகார்களை பெற்று ஜாமீனில் வர முடியாதபடி வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக கழக வேட்பாளருடைய வெற்றியை தடுக்க குறுக்கு வழிகளில் செயல்படக்கூடிய ஜனநாயக விரோத திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடும் தோல்வியை சந்திக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கழக தொண்டர்கள் ஊர்வலமும் ஆரம்பிப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வருத்தம் தெரிவித்துவிட்டு மறுபுறம் மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட 20 பேர் மீது வழக்கு செய்வது என்று இந்த இரட்டை வேட கபட நாடகம் யாரை திருப்திப்படுத்த என்று தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உரிய அனுமதி பெற்றும் அதாவது காலை 11 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஊர்வலம் நடத்த அனுமதிக்கு தராமல் அதே போன்று ஆளும் திமுகவினரை திருப்திப்படுத்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து ஊட்டி காவல்துறைக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள். மேலும் தவறு இழைத்த காவல்துறை மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க இந்திய தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவை வலியுறுத்துவதோடு விடியா திமுகவிற்கு ஆதரவாக நடந்து கொண்டு பொய் புகார் பதிவு செய்த ஊட்டி காவல்துறை மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை கழகம் மேற்கொள்ளும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காவல்துறை தங்களது ஜனநாயக விரோத செயல்களுக்கு பதிலளிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை தனது வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கண்டன அறிக்கையில். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.